அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவர் என பாஜக தலைவர் அண்ணாமலை ஏற்கனவே குற்றம் சாட்டிய நிலையில் அமைச்சர் ரகுபதி மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனிடையே பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஆதரவாக சென்னையில் அரசியல் கட்சிகள் போராட்டத்தை நடத்தி வருகின்றன. ஒரு பக்கம் அதிமுக, மறுபக்கம் பாஜக போராட்டம் நடத்தி வருகிறது. இதில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாஜகவினர் போராட்டத்தில் பங்கேற்க வந்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை குண்டுக்கட்டாக போலீசார் கைது செய்தனர். அதே சமயம் அதிமுகவினரையும் போலீசார் கைது செய்தனர். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாஜக தலைவர் அண்ணாமலை, ஜனநாயக முறையில் போராடுவதற்கு அனுமதி இல்லை, மக்கள் கோபத்தை திசை திருப்ப ஊடகங்கள் மூலமாக திட்டமிட்டு பரப்பப்படும் பொய் செய்தி, சாமானிய மக்களின் குரலை இப்படி நசுக்கினால் என்ன செய்ய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, ஷேம் ஆன் யூ ஸ்டாலின் என தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த பதிவிற்கு ஆதரவாகவும் எதிராகவும் நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.